அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தின் இந்த இனிய வேளையில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நல்லோர்களின் நந்தவனம். நமக்கெல்லாம் தெரியும், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்புதான் இதுவரை உலகம் கண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிவுத்துறை கண்டிருக்கக்கூடிய நூல்களில் தலை சிறந்த நூல். அதிலே எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லவே இல்லை. அந்த நூல்தான் இமாம் புகாரி அவர்களுக்கு அழியாத புகழை தேடித்தந்தது. இன்று வரையிலும் அவர்களுக்கு அந்த பெருமையை கொடுத்து கொண்டிருப்பது அந்த நூல்தான். ஆனால் அதே நூல் அவர்களுடைய வாழ்வின் இறுதி கட்டங்களில் அவர்கள் சிரமப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. எந்த நூலால் அவர்கள் புகழின் உச்சத்துக்கு போனார்களோ அந்த நூலால் அவர்களின் இறுதி காலம் மிகவும் சிரமத்துக்குரியதாக ஆகிவிட்டது. இது வரலாற்றின் மிகப்பெரிய வினோதம். இமாம் ரஹபி அவர்கள் சியரு ஆலாமின் நுபலா என்கின்ற ஒரு அழகான நூலை எழுதியிருக்கின்றார்கள். அந்த நூலில் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய காலத்தில் இருந்த ஆட்சியாளர்களால் பெரும் தொல்லைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளானார்கள். குறிப்பாக சொல்ல போனால் நைசாப்பூர், புகாரா, சமர்கந்த் ஆகிய பகுதிகளில் இருந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தான் அவர்களால் பெரும் சிரமத்துக்கு ஆளானார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஊராக பயணிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார்கள். எந்த ஊரிலும் அவர்களால் நிரந்தரமாக தங்க முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், காரணங்கள் இப்படி இருக்கக்கூடும். ஒன்று, அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் இமாம் புகாரி அவர்களை தங்களுடைய அரண்மனைக்கு வர வைத்து, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு இமாம் புகாரி அவர்கள் சொன்னார்கள், அல் இல்மு யூதா, கல்வி என்பது தேடி வரப்பட வேண்டும். கல்வி ஒரே இடத்துல தான் இருக்கும். கடைச்சரக்கல்ல போய் விற்கிறதுக்கு கல்வி தேடி வரப்பட வேண்டும். வலா யுதுஹப்பிஹிலில் அபுவாப், அது எந்த வாசலுக்கையும் அந்த கல்வியை தூக்கி கொண்டெல்லாம் போக முடியாது. கல்வி இருக்கிற வாசலுக்கு தான் மக்கள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இதனால் ஆட்சியாளர்களுக்கு கோபம். எல்லா மக்களும் அரண்மனையை தேடி வருகின்றார்கள், இவர் வரமாட்டாரா? கேட்டால் ஊதியத்தை கொடுக்க போகிறோம், அதற்கென்ன இவ்வளவு இவருக்கு ஆணவம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இன்னொன்று சொல்லுகின்றார்கள், ஹசதுல் பால், இமாம் புகாரி அவர்களுடைய புகழும் கீர்த்தியும் பட்டொளி வீசி பறந்ததை பார்த்து ஆட்சியாளர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்றும் சில வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அவர்களுக்கு, இமாம் புகாரி அவர்களுக்கு 62 வயது. அப்போது அந்த 62வது வயதில் நைசாப்பூரில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்கு நைசாப்பூர் ஆட்சியாளருடைய ஏவலர்கள், பணியாளர்கள் வந்து ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்து விட்டு போனார்கள். உடனடியாக நீங்கள் ஊரை காலி செய்துவிட்டு வெளியிலே போய்விட வேண்டும் என்று சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்களுக்கு காரணம் புரிந்துவிட்டது. ஏன், எதற்கு, எந்த விளக்கத்தையும் கேட்கவில்லை. உடனே அவர்கள் சேகரித்து வைத்திருந்த மிக பெரும் செல்வம் எதுவென்றால் கிதாபுகள், நூல்கள் தான். அவற்றையெல்லாம் மூட்டை முடிச்சாக கட்டி கொண்டு உடனே அங்கிருந்து அவர்கள் தன்னுடைய சொந்த ஊரான புகாராவுக்கு புறப்பட்டு வந்தார்கள். புகாரா ஊரின் எல்லையை அவர்கள் வந்தடைகிறார்கள். சொந்த ஊருக்கு ஒரு மாணிக்கம் வருகிறது, ஒரு மரகதம் வருகிறது. நம்முடைய ஊரின் பெருமையை உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேரறிஞர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட அந்த புகாரா மாகாணத்தினுடைய மக்கள் ஊருக்கு வெளியிலே திரண்டு வந்தார்கள். திரண்டு வந்து அவர்கள் மீது பணத்தை வாரி கொட்டினார்கள்.
சர்க்கரை கட்டிகளை அவர்கள் மீது தூவினார்கள். வரவேற்பதற்காக இந்த பணத்தை விட, மனிதனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கக்கூடிய இனிப்பு பதார்த்தங்களை விட நீங்கள் தான் எங்களுக்கு மேலானவர் என்று காட்டுவதற்கு அவர்களுக்கு இதை தவிர வேறு உத்தி அப்போது இல்லை, வழி இல்லை. ஆகையினால் செல்வத்தை அள்ளி கொட்டி சர்க்கரை கட்டிகளை அவர்கள் மீது தூவி வருக வருக என்று அவர்களை மகிழ்ச்சியோடு அந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார்கள். சொந்த ஊரிலே வந்து அவர்கள் தங்குகிறார்கள். இவர்களுடைய வருகை ஊரிலே பெரிய ஒரு பெருநாள் கொண்டாட்டத்தை போல ஆகிவிட்டது. மக்கள் எல்லாம் இமாம் புகாரியை தேடி வருகின்றார்கள். மாணவ கண்மணிகள் அதுவரையிலும் ஏதோ ஒரு அறிஞரிடத்தில் பாடத்தை கற்றுக் கொண்டிருந்த மாணவர்கள் இமாம் புகாரி வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கள் அதுவரையிலும் பயின்று வந்த அறிஞர் பெருமக்களை விட்டுவிட்டு இமாம் புகாரியினுடைய பாடசாலைக்கு வந்து கல்விகளை கற்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். இதனால் அந்த அறிஞர்கள் மத்தியிலே இமாம் புகாரியின் மீது ஒரு பொறாமை வந்துவிட்டது. அப்படித்தானே மக்கள் செல்வாக்கு மிக்க அறிஞர்களை பார்த்து சக அறிஞர்கள் பொறாமைப்படுவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதானே, மனிதன் தானே எல்லோரும், அதுபோல நடந்துவிட்டது. ஆனால் அந்த அறிஞர்களால் இமாம் புகாரி அவர்களுக்கு எந்த சேதமும் வரவில்லை. எப்படி பார்த்தாலும் அவர் ஒரு அறிஞர். அவர் மூலமாக கல்வி மக்களுக்கு கிடைத்தால் போதும் என்கின்ற எண்ணத்தில் அறிஞர் பெருமக்கள் மனதில் எழுந்திருக்கக்கூடிய அந்த பொறாமை உணர்வை அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்து விட்டார்கள். கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. ஒரு சில நாட்களிலேயே, ஒரு மாதத்துக்கும் குறைவான நாட்களிலேயே புகாரா மாகாணத்தினுடைய ஆட்சியாளரிடமிருந்து ஒரு தகவல் வருகின்றது. என்னவென்றால், நீங்கள் ஊரை காலி செய்துவிட்டு போய்விட வேண்டும் என்று, சொந்த ஊரையே காலி செய்துவிட்டு போய்விட வேண்டும் என்று. ஏன் இப்படி நடக்கிறது என்று விசாரித்து பார்த்ததில் இமாம் புகாரி அவர்களை திரட்டிவிட்டான் அல்லவா நைசாப்பூர் ஆட்சியாளன். அவன் புகாரா மாகாணத்தினுடைய ஆட்சியாளனுக்கு கடிதம் போட்டிருந்தானாம். இமாம் புகாரி அவர்களை அவன் ஊர்ல வச்சிருக்காத, உன்னுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட நிலத்தில் அவர்களை குடி வைத்திருக்காதே. ஏனென்றால் மக்கள் எல்லாம் அவர் சொல்றதைத்தான் கேட்பாங்க. நாளைக்கு நீ செய்யக்கூடிய தவறுகள் ஏதேனும் ஒன்றை அவர் தவறுன்னு ஃபத்வா கொடுத்துட்டாருன்னா உனக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்ய தயாராகி விடுவார்கள் என்று என்னென்னலாமோ எழுதிவிட்டான் என்று வரலாற்றில் தெளிவாக பதிவில்லை. ஒரு கடிதம் வந்தது. புகாராவின் ஆட்சியாளர் இங்கிருந்தும் நீங்கள் காலி செய்து விட வேண்டும் என்று தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி வைத்து விட்டார் இமாம் புகாரியை நோக்கி. இமாம் புகாரி அவர்கள் எந்த பேச்சும் பேசவில்லை. உடனே கிளம்புங்கள் கிளம்புங்கள் என்று உத்தரவிட்டார்கள். நான் இந்த நூல்களை எல்லாம் அடுக்கி வைப்பதற்கு ஒரு 2-3 நாட்கள் அவகாசம் வேண்டும், 2-3 நாள் அவகாசம் தரக்கூடாதா என்று கேட்டார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க கிளம்புங்க என்று சொல்லிவிட்டார்கள். இமாம் புகாரி அவர்கள் உடனே கித்தாபுகளை அள்ளிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகின்றார்கள். மூட்டை முடிச்சுக்களா வரிசையை அடுக்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக கிளம்பி போகின்றார்கள். கிளம்பி அவர்கள் வெளியிலே சென்று அருகில் இருக்கக்கூடிய சமர்கந்த் என்கிற மாகாணத்துக்கு போகிறார்கள். இந்த ஊரை விட்டு சமர்கந்துக்கு போறதுக்கு முன்னாடி ஊருக்கு வெளியிலே ஒரு டென்ட் போட்டு தங்கி இருந்து கித்தாபுகளை கலை வாரியாக அடுக்குகிறார்கள். ஹதீஸு, தப்சீரு, சட்டத்துறை, இப்படியாக கலை வாரியாக மூட்டை மூட்டையாக அடுக்கி அடுக்கி ஒன்னு ஒன்னா கட்டு போட்டு தூக்கிட்டு போறதுக்கு அவர்கள் 2-3 நாள் ஆயிடுச்சு. டென்ட் ஊருக்கு வெளியில டென்ட் போட்டுருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன், யாரும் அவங்கள பார்க்க போகக்கூடாதுன்னு ஊர் மக்களுக்கு உத்தரவு. கிளம்பி போய்விட்டார்கள். அதன் பிறகு எங்கே போவது? அவர்கள் சொந்த ஊரிலேயே ஆட்சியாளர்கள் நம்மை தங்க விடவில்லை என்று சொன்னால் இனிமேல் நாம் எங்கே போவது என்கிற கவலை அவர்களுக்கு. ரொம்ப கவலையோடு கடைசியாக சமர்கந்துக்கு போகலாம் என்று அவர்கள் கிளம்பினார்கள். சமர்கந்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்கிருந்து நம்மை விரட்டினால் என்ன செய்வது என்கிற கவலை அவர்களுக்கு. ஆகையினால் சமர்கந்து மாகாணத்தினுடைய நிலைமை எப்படி என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த மாகாணத்தினுடைய எல்லைக்கு வெளியிலே ஹர்தங் என்கின்ற ஒரு ஊரிலே அவர்கள் தங்கினார்கள். அது ஒரு கிராமம், வறண்ட கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குடிசையிலே போய் அவர்கள் தங்குகிறார்கள். தங்கி தம்முடைய உறவுக்காரர்கள் சமர்கந்தில் இருக்கின்றார்கள், யாருடைய வீட்டில் போய் தங்கலாம், இந்த கித்தாபுகளை எல்லாம் அங்க வைக்கணும், நமக்கும் அங்க இடம் தரணும், நம்ம வந்திருக்கிறது கேள்விப்பட்டா மாணவர்கள் வருவார்கள், அதற்கு ஒரு வாய்ப்புள்ள இடம் ஒன்று வேணும், அதனால எங்கே தங்கலாம் என்று அவர்களுக்கு யோசனை இருந்தது. இந்த ஹரந்தக் என்கின்ற இந்த கிராமத்தில் போய் தங்கியிருந்து விட்டு
அவருடைய உறவுக்காரர் இப்ராஹிம் இப்னு மாக்கல் என்கின்ற உறவுக்காரர் அவருடைய மாணவரும் கூட அவருடைய உதவியோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்யலாம், அடுத்த கட்ட திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சமர்கந்து மாகாணத்தினுடைய எல்லைக்குள்ள கூட இவங்க போகல. சமர்கந்து மாகாணத்தினுடைய ஆட்சியாளர் தன்னுடைய பணியாளர்களை, வேலைக்காரர்களை அனுப்பி இங்கெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, சமர்கந்துக்குள்ளேயும் வரக்கூடாது, சமர்கந்து மாகாணத்தை சுற்றி எங்கேயும் நீங்க இருக்கக்கூடாது, இடத்தை காலி செய்துவிட்டு நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் இமாம் புகாரி அவர்கள் எங்கே செல்வது என்று தெரியவில்லை. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு இப்ராஹிம் இப்னு மாக்கல் இடத்தில் சொன்னார்கள், நான் வெளியே போறதுக்கு எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். சரி என்று அவர் ஒத்துக்கொண்டார். என்ன செய்ய வேண்டும், 2 வாகனங்கள் வேண்டும். ஒரு வாகனத்தில் என்னுடைய நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், இன்னொரு வாகனத்தில் என்னுடைய துணிமணிகள், உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் அதில் போக வேண்டும். 2 வாகனங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். சரி என்று 2 வாகனங்களை கொண்டு வந்தார். அது குதிரையாக இருக்கலாம் அல்லது ஒட்டகமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கொண்டு வந்தார். குதிரையாக இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் இது கீழ்த்திசை நாடல்லவா, அதனால கொண்டு வருகிறார் குதிரையை. கித்தாபுகள், நூல்கள் எல்லாம் முறைப்படி அடுக்கி வைக்கப்பட்டு பண்டல் பண்டலா போட்டு ஒரு லோடு ஏற்றப்பட்டு விட்டது. அதற்குள் இமாம் புகாரி அவர்களும் அந்த பொருட்களை தானும் சேர்ந்து கட்டுகிறார்கள். அது ரமதான் மாதம் நிறைவடைந்து பெருநாள் பிறை பார்த்த நேரம். பெருநாள் பிறை பார்த்த நேரம், ரமதான் 30 நோன்பு நிறைவடைந்து பெருநாள் பிறை பார்க்கக்கூடிய நாள். அது பெருநாள் இந்த கிராமத்தில் முடிச்சுட்டு போயிடணும் என்றார்கள். அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க போனா போயிடணுங்க என்று கட்டாயப்படுத்தினார்கள். கித்தாபுகள் எல்லாம் ஏற்றப்பட்டன. இமாம் புகாரி அவர்களும் கொஞ்சம் நூல்களை எடுத்துக்கொண்டு அதை கட்டி கொண்டு வாகனத்தில் ஏற்றுகிறார்கள். ஏற்றுகின்ற போது ஒரு வீட்டு, அந்த கிராமத்தில் அந்த தங்கியிருந்தார்கள் அல்லவா அந்த குடிசை, அதுல இருந்து 20 ஸ்டெப் எடுத்து வைத்தார்களாம். இப்ராஹிம் மாக்கல் சொல்கிறார்கள், 20 காலடி எட்டுக்கள் எடுத்து வைத்திருந்தார்கள். என்னை பார்த்து சொன்னார்கள், நான் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன், நீ உன் பார்சல் எல்லாம் எடுத்து வை, நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி தரையிலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்தவுடன் எனக்கு கொஞ்சம் தலை சுத்துவதாக இருக்கிறது, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் தூங்கினார்கள். சற்று நேரம் கழித்து அவளை நான் தட்டி எழுப்பினேன், இமாம் அவர்களே, ஆட்சியாளர்கள் இதற்கு மேல் இங்கே இருந்தால் நெருக்குதல் கொடுப்பார்கள், தயவு செய்து வாருங்கள், எங்கேயாவது வெளியில போய் அங்க போய் நாம ரெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாம், தூங்கிக் கொள்ளலாம் என்று அவர்களை நான் தட்டி எழுப்பினேன். அவர்கள் விழிக்கவே இல்லை. அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்று அப்போது நான் புரிந்து கொண்டேன். இது நடந்தது ஹிஜ்ரி 256வது ஆண்டின் ரமலான் மாதம் நிறைவடைந்து ஷவ்வால் மாதம் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் கொண்டாடுகின்ற அந்த பகலின் முதல் நாள் இரவு நடைபெற்ற நிகழ்வு. அப்போது இமாம் அவர்களுக்கு வயது 62 நிறைவடைந்திருந்தது. 63வது வயசில் அடியெடுத்து வைக்கப் போகிற நிலையில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள். அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் புகாராவின் ஆட்சியாளரோ, நைசாப்பூரின் ஆட்சியாளரோ, சமர்கந்தின் ஆட்சியாளரோ யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவருடைய பாரம்பரியம் என்ன, அவர்கள் செய்த சேவை என்ன என்று கேட்டு பாருங்கள். வரலாற்று ஆய்வாளர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் இமாம் புகாரி என்று சொன்னால் இஸ்லாமிய கல்வித்துறையில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற சிறு பையனுக்கு கூட தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட புகழ்மேவிய இமாம் அவர்கள் தான் எழுதிய நூலால் தன் இறுதி காலம் இப்படி அலைக்கழிக்கப்படும் என்று அவர்கள் நினைத்து பார்த்திருக்கவே மாட்டார்கள். இது ஒரு வரலாற்றின் வினோதம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னொரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.